மாணவ செல்வங்களுக்கான வணக்கம். 11th ஸ்டாண்டர்டு மேத்தமெட்டிக்ஸ் மார்ச் 2025 லாஸ்ட் மினிட்டில் படிக்க வேண்டிய 5 மார்க் கொஷின். டெஃபினட்டாக எல்லாத்தையும் படித்து முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த சொல்ல போகிற 5 மார்க் கொஷின்லாம் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணாதே எக்ஸாமுக்கு போகக்கூடாது. இது அனாலிசிஸ். எப்படி அனாலிசிஸ் பண்ணுறேன்னா, போன வருஷம் மார்ச் 2024 கொஷினை வச்சு இப்போ இந்த வருஷம் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை சொல்கிறேன். முதல்ல பாருங்கள், எக்ஸசைஸ் 1.3 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. இதில் 10வது சம்மு இல்லைனா எக்ஸாம்பிள் 1.29 இந்த 2 சம்மில் ஒரு சம்மு கேட்பாங்க. f.g g.f இதிலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். டெஃபினட்டாக எக்ஸசைஸ் 1.3ல் 10 எக்ஸாம்பிள் 1.29 இந்த 2 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போவாங்க. லாஸ்ட் இயர் கேட்கல, லாஸ்ட் இயர் இன்வர்ஸ் கேட்டிருந்தாங்க. f.g g.f கேட்கல. இந்த வருஷம் 1.3ல் 10ஓ இல்லது 1.29ஓ கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுபோல் இன்வர்ஸ்னால் எக்ஸாம்பிள் 1.30 லாஸ்ட் இயர் இன்வர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இப்பயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.30 இல்லைனா 1.3ல் 12 இன்வர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 1.3 எக்ஸசைஸில் 2, 3 ரிப்பீட்டடாக வரும். போன வருஷம் 3 வந்தது 3 மார்க்கில், இந்த வருஷம் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2, 3 இந்த 2 சம்மே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் 1.13 நீங்கள் எழுதாமல் இருக்குது, இது இருக்குது பாருங்கள். 1.13யும் எக்ஸசைஸ் 1.2ல் 7ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.2ல் 7ம் இது 2 நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.1ல் 10, எக்ஸாம்பிள் 1.2 இதிலேருந்தே ஒரு 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் ஷூராக எது சார் வரும்? 2 கான்செப்ட் இருக்குது. இன்வர்ஸ் கான்செப்ட், நேர்மாறு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ 1.3ல் 10, எக்ஸாம்பிள் 1.29 இந்த 2 சம்மில் ஒரு சம்மு. இல்லை இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது 1.3ல் 12 இல்லைனா 1.30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.2ல் 7, எக்ஸாம்பிள் 1.13 இது 2ம் ஒரே மாதிரி கான்செப்ட், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அதை பார்த்து வச்சுக்கணும். 1.1ல் 10 இங்கேருந்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இதை படித்து முடித்த உடனே இப்போ குறிப்பிட்ற இல்லை போல்டு பண்ணி காட்டுறேன், இந்த சம்மு பார்த்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ரைட்டு. நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே படிச்சிங்க. பேசிக் அல்ஜிப்ரா பொறுத்த வரையும் 2.9 எக்ஸசைஸ் 2.9 முக்கியம். 2.9னா பார்சியல் ஃப்ராக்ஷன், பகுதி பின்னம். 2.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.12 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. இதில் எது வரும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 2.8ல் 1, 2, 3 இந்த 3 சம்மில் ஒரு சம் வாய்ப்பு இருக்குது. 2 கூட நல்லா பார்த்து வச்சுக்கலாம். 1, 2, 3 இதேமாரி எக்ஸாம்பிள் சம் தான் போன வருஷம் கேட்டாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சம்மு போன வருஷம் கேட்டதுனால இப்போ 2.8ல் 1, 2, 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. அதுக்கப்புறம் பார்சியல் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரையும் 2.9ல் 7ஓ 8ஓ 9ஓ 12ஓ நிறைய சான்ஸு. பார்சியல் ஃப்ராக்ஷன்னா 3 டைப் இருக்குது. 3 டைப்புமே பார்த்து வச்சுக்கணும். இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 7, 8, 9, 7 இதெல்லாம் படிக்கணும். 12 இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரையும் 2.37, 2.36, 2.27 இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். 12.10ல் அந்த 5th சம் பார்த்து வச்சிங்க. கிராஃபு அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் அதாவது 2.12 இந்த எக்ஸசைஸில் 10th சம்மு 10 நல்லா பார்த்து வச்சிங்க. அவ்வளோதாங்க. இங்கேருந்து மீதி என்ன பண்ணலாம், இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற சம்லாம் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்டர் 3 பொறுத்த வரையும் கான்செப்ட், இந்த தியரம்ஸு, நேப்பியர் ஃபார்ம்லாம் திரும்பி ரிப்பீட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் இந்த தியரம் பார்த்து வச்சிங்க. 3.3, 3.2, 3.7 இந்த தியரம் பார்த்து வச்சிங்க. நேப்பியர் ஃபார்முலாவே இப்பயும் வரும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் நேப்பியர் ஃபார்முலான்னு போன வருஷம் வந்துச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த தியரத்தை சொல்லலாம், அதை பார்த்து வச்சிங்க.
ஸ்லோ லேர்னர்ஸ் அதையாவது படித்து வச்சிங்க. மீதி வந்து நான் பாருங்கள் 3.3ல் 4 நல்லா பார்த்து வச்சிங்க. 3.4ல் இந்த 4 சம்மு, 3.5ல் 9, 10, 11, இது 3.1ல் 10, 11, 12 இதெல்லாம் பார்த்து வச்சிங்க. இருந்தாலும் 3.15, 3.11, 3.12 எக்ஸாம்பிள் இந்த கான்செப்டில் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சிங்கன்னு ஸ்க்ரீனில் காட்டுறதெல்லாம் பார்த்து வச்சிங்க. இங்கே அழகாக சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் f.g g.f தான் வரும், இன்வர்ஸ் வரும்ன்ட்டேன். செகண்ட் சாப்டரில் பார்சியல் ஃப்ராக்ஷன் 2.9லேருந்து வரும், 2.8லேருந்து வரும். லாகரிதம்லேருந்து கேட்கலாம். லாகரிதம்லாம் 2.36, 2.37 அதெல்லாம் பார்த்து வச்சிங்க. 2.7 பார்த்து வச்சிங்க. 2.1 அதாவது 12ல் 10 பார்த்து வச்சிங்க. டைம் இருந்தால் 7 பார்த்து வச்சிங்க. ட்ரிகனாமெட்ரியில் நேப்பியர் ஃபார்முலா போன வருஷம் வந்துச்சு. இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்பாங்க. எவ்வளோ படிக்க முடியுதோ படித்து வச்சிங்க. சாப்டர் 4 பொறுத்தவரையும் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்தறிதல், எந்த கொஷின் வந்தாலும் இந்த வருஷம் ஈஸியாக தான் வரும். எந்த கொஷின் வந்தாலும் இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு 1 இல்லை 7, 1, 7, 2 இல்லைன்னா 3 இதெல்லாம் வரலான்னு நான் நினைக்கிறேன். இல்லை எக்ஸாம்பிளில் 4.63, 4.64, 4.65 இது வரும்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் நீங்கள் கொஷினை P(n) எடுத்துங்க. P(1)(2)ன்னு எழுதுங்க. அஸ்யூமிங் P(k)(2)ன்னு எழுதுங்க. டு ப்ரூவ் P(k+1)(2). அதுக்கப்புறம் கொஷினை பார்த்து எழுதுங்க. பை த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் போட்டு கொஷின் எழுதுங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் 4.4ல் எந்த கொஷின் வந்தாலும் கொஷினை P(n)ன்னு எடுத்துக்கங்க. P(1) மெயின் எழுதுங்க. P(k+1) P(k)வும் மெயின் எழுதுங்க. P(k+1) மெயின் நிரூபிக்க வேண்டும். P(k+1) மெயின் எழுதுங்க. கொஷினை பார்த்து எழுதிட்டு வந்துருங்க. அவ்வளோதாங்க. அப்போ 4.4லேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை படித்து முடித்தவங்க 4.2ல் 11 இல்லை இது இந்த சம்மெல்லாம் குறிப்பிட்ற பாருங்க. இந்த சம்மெல்லாம் ரேங்க் ஆஃப் த வேர்டெல்லாம் கேட்பாங்க, IIT JEEலாம் அதெல்லாம் பார்த்து வச்சிங்க. ஓகே. சாப்டர் 5 பொறுத்தவரையிலையும் எக்ஸசைஸ் 5.4 போன வருஷம் 5.25 கேட்டாங்க. இந்த வருஷம் 5.24 2 சமம் பார்த்து வச்சிங்க. 5.24, 5.25, 5.24, 5.25 பார்த்து வச்சிங்க. நிறைய வாய்ப்பு ரெண்டில். 5.4ல் 4, 3 இந்த 4 சம்லேயே வந்துடும். 5.3ல் 3, 5.3ல் 3 சான்ஸ் இருக்குது, பார்த்து வச்சிங்க. ரூட் வரா மாரி ஒரு சம்மு. அப்போ 5.4ல் 3, 4, எக்ஸாம்பிள் 5.24, எக்ஸாம்பிள் 5.25. மீதி எப்பயுமே கேட்குற ஃபைண்ட் த சம் ஆஃப் 8 + 8, 8 இதுமாரி சம் எது கூட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 6 + 66 + 666 ஃபைண்ட் த சம் ஆஃப் n டைம்ஸ் ஆஃப் இதுமாரி சீரீஸ் கொடுத்தா நீ ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ரூட் வரா மாரி ஒரு 5 மார்க் கொஷின் வரும். இதெல்லாம் படிக்கவே முடியாத ஸ்டூடெண்ட்டு கூட அதாவது 7 சம் எழுதுகிற மாதிரி ஐடியா தரேன். 6th சாப்டர் 4th சாப்டர் ஐடியா கொடுத்துட்டு பாருங்க, 5 மார்க் எடுக்கிற மாதிரி. 6th சாப்டரில் எக்ஸசைஸ் 6.4லேருந்தே வந்துடும். 6.4ல் 14, 13, 15, 7 நல்லா படிக்கிற பசங்க 6.4 அதில் வர எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நல்லா பார்த்து வச்சுக்கணும். எப்பயுமே கொஸ்டின் செட்டர் எக்ஸாம்பிள் 20, எக்ஸாம்பிள் 6.20, 6.19 இதிலே தான் இருக்காங்க. 6.19, 6.20 இது நல்லா தரவு பண்ணுங்கள். நல்லா படிக்கிற பிள்ளைங்க இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற எல்லாத்தையுமே பார்த்து வச்சிங்க. ரெட்டில் அதாவது பிளாக்கில் போல்ட் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ சொல்கிறது லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் படிச்சுக்கிறீங்களா செக் பண்ணிட்டு இது படிக்கலாம் படிச்சுக்கணும், அவ்வளோதான். சரி. சாப்டர் 7 பொறுத்தவரையிலையும் 6th கான்செப்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லா டைப்லையும் கண்டுபிடிக்கிறது எப்படி, கொலினியர் கான்செப்ட்னா என்ன,
இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் வரும். 7th சாப்டரை பொறுத்தவரையிலையும் லாஸ்ட்டில் எக்ஸாம்பிள் இது பாருங்கள். 7.29 7.30 7.31 போன வருஷம் 7.30 கேட்டாங்க. அப்போ 7.29 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 எக்ஸாம்பிள் படிச்சுட்டா ஒன்று வந்துடும். 7.13க்கு நிறைய சான்ஸு, 7.24க்கு நிறைய சான்ஸு, 7.25க்கு நிறைய சான்ஸு இந்த எக்ஸாம்பிள்லேருந்து வந்துடும். ஃபேக்டர் தியரத்தை பொறுத்தவரையிலையும் 7 இதில் 245 245 6ம் படிச்சுக்கணும். 6 3 மார்க்கில் வரும். கொஷினை வச்சே எழுதலாம். கொஷினை வச்சு டிடர்மெண்ட் வச்சுக்கின்னு கொஷினை வச்சே ஆன்சர் எழுதலாம். கொஷினை பார்த்து எழுதினாலே 1 மார்க்கோ 2 மார்க்கோ கிடைக்கும். ஃபேக்டர் தியரம் ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 7.2ல் 4 8 12 14 இதை பார்த்து வச்சிங்க. அவ்வளோதாங்க. 7.1ல் நம்ம வந்து எப்பயுமே படிக்கிற கொஷின்ஸு இதை சும்மா பார்த்து வச்சு தான் வச்சிங்க. வெக்டரை பொறுத்தவரையிலையும் இந்த தியரம் 100% வரும். ஆல்டிடியூட் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் இது கண்டிப்பாக வந்தே தீரும். அதனால் தியரம் 8.3 பார்த்து வச்சிங்க. 8.1 செக்ஷன் ஃபார்முலா படிக்கிறதுனா பார்த்து வச்சிங்க. 8.2ல் 10th சம் 100% வரும். 10th 14 10எல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோப்லானர் 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சிங்க. மற்றபடி 3 பாயிண்ட் கோப்லானர்னா ஒரு டிடர்மெண்ட்டில் எழுதி 0ன்னு வர வச்சுட்டு கிவன் வெக்டர்ஸ் ஆர் கோப்லானர் எழுதுங்க. 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு கோப்லானர் கொல்லினர் கேட்டாங்கன்னா சுலோனியர்ஸு டிடர்மெண்ட்டில் அந்த 3 வெக்டரையும் எழுதிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி 0ன்னு சொல்லிட்டு கிவன் வெக்டர்ஸ் ஆர் கோப்லானர் எழுதி முடிங்க. எக்ஸாம்பிள் 8.9 8.10 ரொம்ப ரொம்ப முக்கியம். 8.4ல் 10 4 8 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 8.2ல் 10 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்து வச்சிங்க. புரியுதுங்களா? கோப்லானர் கண்டிப்பாக வரும். இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எது வருதோ வரலையோ உங்களுக்கு தியரம் 8.3 வந்தே தீரும். இந்த வருஷம் 8.3 தியரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 8.1ல் 12 போன வருஷம் வந்துச்சு, இருந்தாலும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. போன வருஷம் வந்துச்சு, அதனால தான் அந்த தியரத்தை பார்த்துக்க சொல்கிறேன். சுமாராக நீங்கள் படித்தா கூட இப்போ சொல்கிறத வச்சு இன்றைக்கி படிச்சிட்டிங்கன்னா உங்களால் அந்த 7 5 மார்க்கும் எழுத முடியும். ஓகேவா? கோப்லானர் கேட்டாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், டிடர்மெண்ட்டில் எழுதி 0 வர வச்சுருங்க. ஷோ தட் கோப்லானர் தான் முதல் வெக்டர் தான் கேட்பாங்க. 8.2ல் 10 வாய்ப்பு அதிகம். 9 கோப்லானர் தான். 10 வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், 9 வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்லையும் ஷோ தட் கோப்லானர்னா பார்த்து வச்சிங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, செங்கோண முக்கோணம்னு. அதுக்கு ஏபிபிசிசிஏ கண்டுபிடிச்சிட்டு மால்லஸ் கண்டுபிடிச்சிட்டு பிதாகரத்தை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சாப்டர் 9 பொறுத்தவரையிலையும் 2 தியரம், அதாவது தியரம் 9.4 ரிசல்ட் 9.1 இது 2ல் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இது 2 சம் படிக்காமல் போயிடாதீங்க, டெஃபினட்டாக படிச்சு போங்க. 9.35 9.36 பார்த்து வச்சுக்கிங்க. மால்லஸ் வச்சுருப்பாங்க. எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கேட்பாங்க. லிமிட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக வராது. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. லிமிட் எவாலுவேட் பண்ணால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எதுங்க. மீதி 9.4ல் இந்த சம்ம குறிப்பிட்ற சம்மெல்லாம் பார்த்து வச்சிங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். இது படிக்காமல் போகக்கூடாது, இதை கண்டிப்பாக படித்து போகணும். அனுபவத்தின் வாயிலாக அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டிய எண்ணத்தில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்கள் இருப்பான், அவன் இதை பார்த்தானா அவன் நம்பிக்கை வரும். நல்லா படிக்கிற மாணவி இருப்பீங்க, இதை ஃபஸ்ட்டுமா படிக்கலையா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்தால் ஓகே. நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து புக்கு ஃபுல்லாக நல்லா படிச்சிங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுற எல்லா சமயமே பார்த்து வச்சிங்க. படிக்க முடியாதவன் டெஃபினட்டாக 9.4லேருந்தோ 9.1 ரிசல்ட்லேருந்தோ ஒன்று வரும்.
இல்லை 8.3 வரும், இல்லை நேப்பியர் ஃபார்முலா வரும். இதிலேருந்து ஏதாவது ஒன்று வந்து கேட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? போன வருஷம் இந்த சாப்டரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்ணிட்டாங்க, கிரியேட்டிவ் கொஷின் வந்துச்சு. அப்போ இந்த வருஷம் 9.1 ரிசல்ட்டு இல்லை 9.4 தீரம் ரெண்டுக்குள்ளே வரும், இல்லை குறிப்பிற சம் தான் வரும். ஓகேங்களா? 10th சாப்டரை பொறுத்தவரையும் எக்ஸைஸ் 10.4 எக்ஸைஸ் 10.4 பொறுத்தவரையும் போன வருஷம் 24 கேட்டாங்க, இந்த வருஷம் 25. 24 25 எப்பவுமே மார்ச் தான் வரும். 24 25 26 பார்த்து வச்சிங்க, 27 பார்த்து வச்சிங்க, 28 பார்த்து வச்சிங்க. 24 இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையுமே பார்த்து வச்சிங்க. இருந்தாலும் 24 டைம் 25 தான் மார்ச்சில் வரும். போன வருஷம் 24 கேட்டதுனால இந்த வருஷம் 25 இல்லை 24 26 27 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 செம ப்ரிடிக்ட் பண்ணுறேன், 25 27. இதை குறிப்பிடுறத செம்மெல்லாம் நல்லா பார்த்து வச்சிங்க. இது எல்லா செம்மும் படிக்க முடியும்னா படிச்சுட்டா பெட்ரு. எக்ஸாம்பிள் இந்த 3 எக்ஸாம்பிளும் நல்லா பார்த்து வச்சிங்க, டெஃபினட்டாக எழுதலாம். 11th சாப்டரை பொறுத்தவரையிலையும் எக்ஸாம்பிள் 11.40 வந்து ஒரு சம்மு கேட்கலாம். எக்ஸாம்பிள் 11.40 கண்டிப்பாக ஒரு சம்மு கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் 11.40 நல்லா பார்த்து வச்சிங்க. 11.40 இல்லை அப்படின்னா 11.40 எக்ஸாம்பிள்லேருந்து வரும், இல்லைனா 11.11லேருந்து வரும். இங்கேருந்து தான் கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பார்த்து வச்சிங்க. மீதி சம்மு குறிப்பிற சம்மிலேருந்து தான் வரும். மீதி பெருநாளி அதை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு இல்லைனா ஸ்பெஷல் இன்டகிரேஷன்லேருந்து வரும், இல்லைனா இன்டகிரல் டிடி பை டி இந்த கான்செப்ட்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. எல்லாமே இங்கே குறிப்பிட்டு காட்டுறேன். 11.11 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லேருந்தோ 11.40 எக்ஸாம்பிள்லேருந்தோ ஒரு சம்மு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12th சாப்டரை பொறுத்தவரையிலையும் 12.4 5 சம்லேருந்தே ஒரு சம் வரும். போன வருஷம் 2 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த வருஷம் 3 4 கேட்கலாம். போன வருஷம் 2 கேட்டாங்க. இல்லை இந்த 5 சம்மு இல்லை எக்ஸாம்பிளில் வர சம்மு 12.26 12.27 12.28 12.29 இல்லை 12.22 கேட்கலாம். அப்போ கொஷினை கிளியராக என்ன வரும்னு சொல்லிட்டேன். பேஸ் எடுத்து அப்ளை பண்ணுறது திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன், எல்லாருமே பாருங்கள். இந்த வருஷம் இன்வர்ஸ் போன வருஷம் வந்ததுனால இந்த வருஷம் 1.3 10 1.29 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா 1.30 எக்ஸாம்பிள் இல்லை 1.3ல் 12 கேட்கலாம். 1.13 இல்லைனா 1.2ல் 7 கேட்கலாம். 1.1ல் 10 கேட்கலாம். பேசிக் அல்ஜிப்ராவில் 2.9லேருந்து வரலாம், இல்லை 2.9ல் வர எக்ஸாம்பிள் வரலாம். 2.8 வரலாம், 2.12லேருந்து கொஷின் வரலாம். இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நேப்பியர் ஃபார்முலா கேட்கலாம். இல்லை தீரம் இந்த 3 தீரத்தை பார்த்துக்கின்னு குறிப்பிற சம்மெல்லாம் பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஈஸியாக கேட்பாங்க, அதுதான் என்ன எழுதுனா போதுன்றத கீ சொல்லிட்டேன். பைனாமியில் பொறுத்தவரையும் 5.4 இங்கே 4.4 எப்படியோ அதேமாதிரி 5.4 அதில் ஒரு எக்ஸாம்பிள். 6th சாப்டர் பொறுத்தவரையும் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்டை படிங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் படிக்கும்போது கோலினியர் கான்செப்ட் என்னன்னு பார்த்து வச்சிங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிது எப்படின்னு பார்த்து வச்சிங்க. குறிப்பாக பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 6.4 பார்த்து வச்சிங்க. 6.2ல் இந்த சம்லாம் 6.3ல் இந்த சம்லாம் பார்த்து வச்சிங்க. எக்ஸாம்பிள் 6.20 6.19 பார்த்து வச்சிங்க. போன வருஷம் 6.4ல் எக்ஸாம்பிள் சம் வந்தது, இந்த வருஷம் எக்ஸசைஸ் சம்லேயே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். மேட்ரிக்ஸை பொறுத்தவரையிலையும் ஃபேக்டர் தியரம் போன வருஷம் வந்தது, இந்த வருஷம் ஃபேக்டர் தியரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சிங்க. 7.2ல் 4 8 12 14 இதுலேருந்து வரும். இல்லைனா எக்ஸாம்பிள் 7.12 அதுமாரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த 7. அந்த 1ல் என்ன வரலாம் அப்படின்னா அந்த கான்செப்டை பார்த்து வச்சுக்கணும். 7.1ல் அதேமாரி என்ன வரும்ன்றத நான் சொல்கிறேன்னா 7.13
இல்லை இது 7.1ல் அந்த கான்செப்ட் ஒன்று இருக்கும். அந்த கான்செப்ட்னா அந்த 7.13 மாடலில் வர கான்செப்டை பார்த்து வச்சிங்க. எப்பயுமே மார்ச்னா இந்த 3 எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் 7.29 சயின்ஸு. வெக்டர் தியரம் 8.3 கோப்லானான்னு கேட்பாங்க. 8.2ல் 10 4 பாயிண்ட்ஸ் கொடுத்தா 4 வெக்டர்ஸ் கொடுத்தா 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு கோப்லானர் கொள்ளினை கேட்டால் டினாமினேட்டரில் எழுதுங்க. தியரம் 9.4 ரிசல்ட் 9.1 இதிலிருந்து கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 10th சாப்டர் பொறுத்தவரையும் 10.4லேருந்து கொஸ்டின் வரும். 11th சாப்டர் பொறுத்தவரையும் 11.11 எக்ஸசைஸ் 11.40 எக்ஸாம்பிள். 12th சாப்டர் பொறுத்தவரையும் பேயஸ் தியரம் 12.4 அது வரை எக்ஸாம்பிள். மாணவர்களே கண்டிப்பாக நம்பிக்கையோடு போங்க. கொஞ்சமாக தான் குறிப்பிட்டு காட்டுறேன். இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா உங்களால் இந்த மாடலில் எழுதுகிற அளவுக்கு இருக்கணும். பார்சியல் ஃப்ராக்ஷன்னா அந்த மாடலில் இருக்கணும். ப்ராபர்ட்டி தியரியில் பேஸ் எடுத்த மாடலில் போட தெரிஞ்சிருக்கணும். இன்டெக்ரல்னால் 11.111 எக்ஸசைஸில் போட தெரியணும். டிஃபரன்சியேஷனாக 11.4 எக்ஸசைஸ் மாடலில் போட தெரியணும். தியரம் 9.4 தெரியணும். ரிசல்ட் 9.1 தெரியணும். தியரம் 8.3 தெரியணும். கோப்லானர் எப்படி ஒர்க் பண்ணது தெரியணும். கொள்ளிநீர் எப்படி ஒர்க் பண்ண தெரியணும். ஷோ தட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷோ தட் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஒர்க் பண்ண தெரியணும். ஃபேக்டரி தியரம் படி தெரிஞ்சிருக்கணும். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இரட்டை நேர்கோடுகள் 6.4 ஒர்க் பண்ண தெரியணும். 6.20 எக்ஸாம்பிள் 6.19 ஒர்க் பண்ண தெரியணும். 5.4 எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ரூட் சம்மில் படிக்க தெரிஞ்சிருக்கணும். மேத்தமெட்டிக்கல் இன்டெகிரேஷன் 4.4 தெரிஞ்சிருக்கணும். நேப்பியர் ஃபார்முலா அதுக்கப்புறம் ப்ரூவ் தட் இதெல்லாம் ஒர்க் பண்ண தெரியணும். அந்த ஏஎஸ்டிசி கான்செப்ட் அந்த குவாட்ரண்ட் ஐடியா வச்சு தெரிஞ்சிருக்கணும். சைன் ஏ ப்ளஸ் பி அந்த அந்த சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலா ஒர்க் பண்ண தெரிஞ்சு வச்சுருக்கணும். டேன் ஏ ப்ளஸ் பி டேன் ஏ மைனஸ் பி ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனால் குறிப்பிட்ட சம்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 3.7ல் 3.4ல் 3.5ல் இதெல்லாம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக் அல்ஜிப்ராவில் பார்சியல் ஃப்ராக்ஷன் பேசிக் அல்ஜிப்ராவில் 2.8 பேசிக் அல்ஜிப்ராவில் 2.12 ஃபஸ்ட் சாப்டர் எஃப் டாட் ஜிஜி டாட் எஃப் இன்வர்ஸு இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 7 5 மார்க்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 1 மார்க்கில் டெஃபினட்டாக 17 1 மார்க் புக்கில் வந்துடும். 7 5 மார்க்கு எழுத முடியும். நம்பிக்கையோடு போங்க. அனைவரும் தேர்ச்சி பெறுவீங்க. எல்லாருமே நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.